எல்லாமே போன் மூலியமா தானே நடக்குது இந்த ஆட்சியில, எதையுமே நேரடியா இல்லையே. இது வந்து சாதாரணமா கிடையாது. இந்த படம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆமா நாங்க தான் 26ல நாங்க தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்குங்க, அது போதுங்க எங்களுக்கு. அப்ப வந்திருக்க பாருங்க, இது ஆர்ப்பாட்டம் மாதிரியா தெரியுது? நீங்க பாத்திருப்பீங்க, இது மாநாடுங்க, அது ஆர்ப்பாட்டமே கிடையாது. ஆனா இதை பார்த்து இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பாக எங்க மேல அது மிரண்டு போய் தான் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். சும்மா அப்படி காட்டிக்காத, நானும் அப்படிதான், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்கு தான், அது நல்லாவே தெரியுது. ஆனா இருந்தாலும் இந்த மாநாடு உண்மையிலேயே இது வந்து மாநாடு தான் நாங்க சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பா கண்டனத்தையே நாங்க மாநாடு மாதிரி தான் நடத்தி சொல்றோம். அதனால இதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. இதுதான் உங்களுடையது. இது வந்து ஆட்சியினோட அவல நிலை. இது வந்து ஆட்சியோட அவல நிலை. காவல்துறை வச்சிருக்கிறது யாரு? முதலமைச்சர். முதலமைச்சருக்கு உள்ள ஒரு துறையே வந்து இவனுக்கு கேவலமா இருக்குன்னா என்ன காரணம்? கையாலாகாத ஒரு பொம்மை முதல்வர். இதுதான் உண்மை. கையாலாகாத ஒரு பொம்மை முதல்வர் இருக்கிறாரு. அதனாலதான் இந்த கேவலமான நடக்குது. தெரியுதா? சாதாரணமா டம்மியா இருந்த எடப்பாடி கூட அருமையா பண்ணாரு, உண்மையில துறை. ஆனா இவர் டம்மி முதல்வர் தான். இவர் பந்தாவா வருவாரு, ரோடு ஷோ நடத்துவாரு, இப்படி கையை காட்டுவாரு, இப்படி கையை காட்டுவாரு, பொண்ணுங்க வந்தா கையை கொடுப்பாரு, பையங்க வந்தா தட்டி விடுவாரு. இதுதான் அவருடைய இது. இது வந்து நாடக ஆட்சி, விளம்பர ஆட்சி, நாடக ஆட்சி. கண்டிப்பா இந்த டெத்து வந்து இன்னும் தொடரக்கூடாதுங்கிறதான் நாங்க இந்த இதுவே வைக்கிறோம். இனிமே இது தொடரக்கூடாது. நீங்க 24 இதே இருக்கணும், 20க்கு மேல போயிடக்கூடாது. அவ்வளவுதான். அந்த 24க்கு நாங்க நீங்க உள்ள போட்டு எடுத்து பண்ணிடுவாருங்க தலைவர், ரெடி பண்ணிட்டாரு.